தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் மோசேவுக்கு வயதாய் கொண்டு வருகிறது. அவருக்கு வயது ஆக ஆக அவருக்கு தனக்கு ஒரு லெப்டினன்ட் இல்லாவிட்டால் ஒரு படைத்தலைவன் இருக்க வேண்டும், சேனைத்தலைவன் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதனை உருவாக்குகிறார். அவர்தான் நூனின் குமாரனாகிய யோசுவா இவரை தொடர்ந்து இஸ்ரவேல் மக்களுக்கு கானானை பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த இடத்துல அவர் மீது விழுந்ததான காரியம். அந்த நேரத்தில் அவரை உற்சாகப்படுத்துவதற்காக மோசே ஒரு காரியத்தை சொல்கிறார். 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த காரியங்களை தான் யோசுவாவினுடைய முதல் அதிகாரத்தில் சொன்னாலும் கூட இந்த உபாகம புத்தகத்தில் மோசே மரிக்கிறதுக்கு முன்பாகவே இதை சொல்கிறார். அது மரித்ததுக்கு பின்பாக சொன்னதான வார்த்தைகள். இந்த வசனம் மரிப்பதற்கு முன்பாகவே ஜனங்கள் மத்தியில் எல்லாருக்கும் முன்னாலேயும் கொடுக்கக்கூடியதான ஒரு காரியம். மோசேயை போல பின்பற்றுகிறதை போல எல்லா ஜனங்களும் யோசுவாவையும் பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு மாறாத ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அதான் கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை கைவிடுவதில்லை, நீ பயப்படவும் கலங்க வேண்டாம். இது ஒரு பெரிய அத்தாரிட்டியாக அவனுக்கு கொடுத்ததான ஒரு கிரெடென்ஷியல். இதை யோசுவா தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் அதை பின்பற்றினான் என்று பார்க்கிறோம். மோசேயுடைய வாழ்க்கையில் கூட இருந்து ஒரு நல்ல அப்ரெண்டிஸாக இல்லாட்டாக பயிற்சியாளராக இருந்து எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த கானான் தேசத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாவற்றையும் அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒரு சிறந்த மனிதனாக யோசுவா உருவெடுத்திருக்கிறார். அவருடைய டிசிப்ளின் லைஃப், சின்சியர் லைஃப் மோசேக்கு பின்னால் ஒரு தலைவனாக எழுப்பினார். நாமும் கூட எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்கணும். எப்படி யோசுவா மோசேக்கு உண்மையாக இருந்தாரோ சகல காரியத்திலும் நாமும் உண்மையாக இருக்கும்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கும் ஒரு நல்ல ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நாம் அவருக்கு அடங்கி இருக்க வேண்டும். அவர் சொல்கிற வார்த்தையை கேள்பட்டு ஒரு மிலிட்ரி டிசிப்ளின் படி நடக்க வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், வெற்றி, ஜெயம் எல்லாம் கிடைக்கும். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட விசேஷமாக யோசுவாவை தன்னுடைய ஆண்டவரே தனக்கு பின்பாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கானானை பகிர்ந்து கொடுக்கத்தக்கதாக ஒரு ஏற்பாடு செய்ததான யோசுவாயா, அந்த யோசுவாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். யோசுவா போல நாங்களும் ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். ஆமேன்.